கருணை மாறி கருமாறி கருங்கோ மனதினே எதிர்பாய் மகமாயி தருவாய் மகமாயே தருவாக கருணை மனது தருவாயே அது திருக்கும் மனதிலே திருவாய் மகமாயே திருக்கும் மனதிலே திருவாய் மகமாயே பொன்மகள் தேவியம்மாம் பொற்பத காளியம்மாம் காலங்குடி நாடியம்மா அவன் காட்டியம்மா காளியம்மா பொன்மகள் தேவியம்மாம் பொற்பத காளியம்மா காலங்குடி நாடியம்மா அவன் காட்டியம்மா காளியம்மா திருமபூரி வாசமலே நிற்குமாரியம்மா Ah!
நீ செத்த பொண்டாடி தாயா இருப்பா பப்பாட்டி உருவு 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 உருவிட்டு போடுவா ஏமா சரி இன்னைக்கு பக்கம் மேலத்துக்கு பக்கம் தூக்கி போட்டு பொண்டாட்டி ஒலிக வப்பாட்டி வாழ்கன்னு என் பொண்டாட்டி ஒலிக வப்பாட்டி வாழ்கன்னு சொல்லக்கூடாதா? சைஸ் நல்லா இருக்கு. பொண்டாட்டி ஒலிக வப்பாட்டி வாழ்கன்னு சொன்னா நீங்க ஏன் கோவப்படுறீங்க? ஆமா ஏன் சொல்லக்கூடாதுங்கிறீங்க? ஏங்க நீங்க வேற பொண்டாட்டி ஒலிக வப்பாட்டி வாழ்கன்னு சொல்லி ஏன் சொல்றேன்? ஏன் வீட்டுக்கு போன உடனே பொண்டாட்டி தொல்லை பயங்கரமான தொல்லை. ஏன் அரிசியில பருப்புல குழம்புக்குள்ள தண்ணிக்கு இல்ல நாத்தாங்க அப்பனுக்கு அதை செய்யல அக்கா தங்கச்சிக்கு இதை செய்யல
அதரா செய்முறை எங்க அப்படின்னு சொல்லி ஒரே சண்டை. பொண்டாட்டி என்ன கேட்கத்தான் செய்ய. ஆனா வப்பாட்டி அப்படி இல்ல போய் ஏமா வப்பாட்டி வீட்டுக்கு போனா போதும். வாங்க ராசா இப்பதான் வந்தியலா நேத்து இருந்ததோட நீ ஒரு சுத்த இழைச்சு போயிருக்கிறியே அப்படின்னு சொல்லி போட்டு உருவுன்னு உருவிப்பாங்க. என்ன தப்பா காசு பணத்தை அப்படியா? ஏன்னா பெரியவங்க காரணம் இல்லாம சொல்லலைங்க. கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி வப்பாட்டி வேணும்னு எதுக்கு சொல்லிருக்காங்க? எதுக்கு அவங்க காரணம் இல்லாம சொல்லல. கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி வப்பாட்டி வேணும்னு எதுக்கு சொல்லிருக்காங்க அப்படின்னா ஒரு கிளிக்கிட்ட நம்ம என்ன சொல்றோம் அதை தம்பி சொன்னதே சொல்லுமா கிளி பிள்ளைன்னு சும்மா சொல்லிருக்காங்க. அதே மாதிரி தாங்க பொண்டாட்டி நம்ம என்ன சொல்றோம் அதைத்தான் செய்வாங்க. சொன்னதை செய்யவே மாட்டாங்க. நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னா அந்த வீட்டுக்கு போவாங்க. நான் வீட்டுக்கு போக கூடாது அப்படின்னா அந்த வீட்டுக்கு போக மாட்டாங்க. இதுக்காகத்தான் சொல்றது கிளி மாதிரி பொண்டாட்டி வேணும். இந்த குரங்கு மாதிரி வப்பாட்டி வேணும்னு எதுக்கு சொல்லிருக்காங்க? ஒரு குரங்கையில ஒரு வாழைப்பழத்தை கொண்டு கொடுத்து பாருங்க, நம்ம கைக்கு திரும்ப வருமா? வராது வராது வராது. ஒரு குரங்கையில ஒரு மாலையை கொண்டு கொடுத்து பாருங்க, நம்ம கைக்கு திரும்ப வருமா? வராது வராது. அதே மாதிரிதாங்க வப்பாட்டி கைக்கு எது போகுது அது நம்ம கைக்கு திரும்ப வராது வராது. அதனால வப்பாட்டி வச்சுக்கலாம் முடியல வேணாம் முடியல. அசதிக்கு ஆயிட்டு வசதிக்கு ஆயிட்டு போடு. சரி எடுத்து போட்டு வருவோம். பப்பாட்டிய சிவன் செஞ்ச ஆன்லைன் கொடுத்த சொத்து ஆளுக்கு நாலு குத்து அப்படி போயிட்டே இருக்கணும். அதனால அசதிக்கு இல்லாட்டி வசதிக்கு ஆயிட்டு போகுது. டீ வாலட்டு பப்பாட்டி வாலட்டு பொண்டாட்டி வாழ்க வப்பாட்டி வாழ்க. இருக்கையில வப்பாட்டி வச்சிருக்கோம் தகையிலே தொழில் எடுத்து மூட்டை வச்சு வந்த போட்டு கைலாச போட்டவருக்கு வணக்கம் வணக்கம். இத்தனை சிறப்புடைய புத்தகத்திலே சிறந்த ஏனைய பெரியவருக்கு வணக்கம். வணக்கமே எங்கள் வணக்கமே வணக்கமே அன்பு வணக்கமே எங்கள் வணக்கமே. நன்றி. இப்பதான் சீசனே ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு தானப்பா ஆரம்பமே. இன்னைக்கு தானே ஆரம்பம் மாப்பிள்ள அழகு. ஏன்னா அதுக்கு பாரு பிடிச்சி அதை நம்ம வந்து அதை மூட்டி வாங்கிட்டு வர்றதுக்குள்ள பெரும்பாடு மட்டும் வந்தான். ஆனா இன்னைக்கு ஒரே நாள்ல போட்டு உடைச்சிருக்காங்க. இல்ல இல்ல அப்படியே உடையாது. விடியத்துக்குள்ள பேர் எடுத்துறேன். பேர ஆனா உண்மையிலுமே மறுமையில ஏற்பட்ட நாள் பார்த்திருக்கேன். பார்த்தா அன்னைக்கெல்லாம் முடியெல்லாம் கருப்பாத்தான் இருந்துச்சு. சரி உண்மையாலுமே கருப்பாத்தான் இருக்கும் போல இருக்கு நான் நினைச்சேன். இன்னைக்கு தான் தெரியுது உச்சாந்தெல்லாம் நரைச்சிருக்குது. டேய் விவிலிய தலையில அதான் அப்படி தெரியே. அதுக்கு யார் லவரா? என்னைக்கு வராது. நம்ம கம்பெனி அந்த கம்பெனிக்கே எப்பயுமே வந்து தெரியாம தான் பேசிக்கிறோம். ஆமா ஆமா நான் கர்வ காட்டுக்கல வேலை பார்த்துட்டு பேசாம. ஆமா ஆனா இன்னைக்கு அமைஞ்சிருக்க பக்கம் மேலமஞ்சேரி இன்னைக்கு அமைஞ்சிருக்கிற ஒளி பெருக்கி சரி உண்மையிலே அருமையான ஒரு ஒளி பெருக்கி. மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். விடிய இப்படியே போதும் சாமி. எப்படியா இப்படியே இப்ப இருக்கிற மாதிரியே கும்பலத்துல எங்க கை இருக்கிறார். உனக்கு மறுமையா நான் சப்ப விட்டா
சப்போர்ட் பண்ற Support. அப்படி சொல்லி தொலை Support. நீ வரைக்கும் சப்போர்ட் ஆமா இந்த மாதிரி மட்டும் அமைச்சுன்னு வைங்க பக்க மாசத்துல 35 நாடு வரலாம் ஏய், இப்ப மாசத்துல அதிகபட்சம் 32 நாள் வரைக்கும் தரும் ஆமா விடுமாமனாரு அடுத்த மாத்திரம் ஒரு 3 நாள்ல கடை வாங்கிடுவான் நம்ம கஷ்டம் போமா அது எப்படி போகணும் நம்மளுக்கு என்ன கடை வாங்குறது நான் புதுசா இல்ல இல்ல நம்மளுக்கு கடை வாங்குற புத்தி எப்போ வந்துச்சு எப்போ வந்து நம்ம எல்லாம் பள்ளிக்கூடம் போயிருக்கோமா இல்லையா ஆமா பள்ளிக்கூடம் போகும்போது வரது அங்கேதான் முக்கியமான கணக்குல சொல்லி கொடுப்பாங்க ஓஹோ கூட்டல் கணக்கு கழித்தல் கணக்கு வகுத்தல் கணக்கு பெருக்கல் கணக்கு ஆ. இந்த கணக்கையில விட ரொம்ப முக்கியமான கணக்கு ஒரு கணக்கு இருக்குது அது என்ன கணக்கு கடை வாங்கி கழிக்கிற கணக்கு ஓஹோ ஆமா ஆ. இந்த கடை வாங்கி கழிக்கிற கணக்குல 10 அந்த ஸ்தானத்திலிருந்து 10 கடை வாங்கி சொல்லி என்னைக்கு வாத்தியார் சொல்லி கொடுத்தாரு ஆ, அன்னைக்கு ஆரம்பிச்சு நம்மளுக்கு எல்லாம் கடை வாங்குற புத்தி கடை வாங்குற புத்தி இது வரைக்கும் கடனை வாங்கிக்கிட்டு தான் இருக்கேன் சரி கொண்டு போய் அடைச்ச வாடு கிடையாது இதுல கடனத்தை கடனை ஆமா ஆ. ஏன்னா அந்த கடை வாங்கின அப்புறம் ஏன் சித்தப்பாய் நீ என்ன பிள்ளை தூக்கி கிளம்பிட்ட இல்ல ஓம் பிள்ளையா ஊரை விட்டு பிள்ளையா டேய் குடும்பத்தோட சண்டையை சொல்றாரா தூக்கத்துல காணும் தூக்கிட்டு போறாரு இருக்கட்டும். இல்ல ஊசி போடவா மருந்து இல்லைன்னு கேள்விப்பட்டு இருக்கு ஆமா இப்ப பனி நேரம் காக்கல தான் இருக்கு இருக்கட்டும் ஏன்னா அந்த கடை வாங்கின கூட திண்டு விட்டு நெஞ்சு நிமித்திருக்கிறாங்க ஆ, கடை கொடுத்தவன் பூரா மரத்தை குடிச்சுக்கிட்டு செத்துக்கிட்டு இருக்காங்க ஏன் அப்படி வாங்கின கடமை திரும்பி கொடுப்பானா கொடுக்க மாட்டானா ஆ, போன் பண்ணோம்னா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறியா சரி. அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு வெளியில பூட்டை போட்டுக்கிட்டு வீட்டுக்கு போய் படுத்துக்கிறியா ஆஹா. இவன் ஆளே கண்டே பிடிக்க முடியறது இல்ல ஆ. அப்படின்னு சொல்லி கடன் கொடுத்த வந்து இப்ப மரத்தை குடிச்சு செத்துக்கிட்டு இருக்காரு சரி. ஆமா ஏன்னா அந்த கடன் வாங்கினவே கடனை திரும்பி கொடுத்துருவோம் ஆ. அப்படிங்கிற எண்ணத்துல கடனை கேட்க போறது ஆமா இந்த கடன் கொடுக்கறவங்க இருக்கா பாருங்க ஆ. அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா என்ன பண்ணுவாங்க தம்பி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாங்க விளக்கு போட்டுட்டோம் ஓஹோ அதனால போயிட்டு நீ நாளைக்கு வா. எனக்கு எதிர போட்டாங்க ஆமா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை விளக்கு போட்டுட்டோம் ஓஹோ. அதனால போயிட்டு நீ நாளைக்கு வா ஆ. கையோட பணத்தை வாங்கிட்டு போயிருவேன் சரி. அப்படின்னு சொல்லி திருப்பி விட்டுறது ஆஹா. இவனு வீட்டுக்கு அவன் வீட்டுக்கு நடையா நட்டண்டு இது மாமாவுக்கா சரி சரி மாமா உனக்கு மட்டும் மாமா ஊருக்கே டேய் என்ன மாமா வேலை பார்த்துட்டு இருக்குது கேட்க மட்டும் கம்மு கூட்டில் வச்சுக்கிட்டோம்னா அவ்வளோதான் ஆமா பேரை சொல்லி விடவா நன்றி இங்கு ஆர்மனை வாய்த்துக் கொண்டிருக்கும் அருமையப்பா வேலாயுதமட்டியை சேர்ந்த வி அழகப்பன் அவர்களுக்கு மர்மை மர்மை மருமகனா? மருமகன். மருமகன் அவர்கள் கொண்டாடி அணைத்து மலர் மாலை சூட்டப்படுகிறது எல்லாம் கை தட்டுங்க நன்றி நன்றி எனக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்த எனது மருமனாகிய ராஜா அவர்களுக்கு நன்றி குடும்பத்தார்களுக்கு நன்றி நன்றி எனது வணக்கம் நன்றி நன்றி ஆமா எதுல விட்டேன் வாயில வார்த்தை வார்த்தை ஏயா அப்படி வார்த்தைய வாயில விட்ட நீ வாட்டிக்கல மொட்டையா நீ வாயில விட்டு அப்படின்னா எல்லாம் நினைப்பாரு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இருக்கட்டும் அப்படின்னு பாருங்க ஆ. இப்ப என் பேரையும் மாத்திக்கிட்டேன் எப்படி அடைக்கல சாமி அடக்கல சாமியா ஆ. ஏன் அப்படி பேரை மாத்திக்கிட்டேன் எப்ப இருக்கு மாத்திட்டு எப்ப கடை வாங்க ஆரம்பிச்சேன்னா அப்பயே பேரை மாத்தி ஓஹோ அதுக்கு அதனால அடக்கல சாமி பேரை கேட்டாலும் அடைக்கல சாமி ஆ. கடனை கேட்டாலும் அடைக்கல சாமி ஓகேடா. அப்படின்னு மாத்திட்டு போயிட்டே இருக்கணும் ஆஹா. ஆமா என்ன கரத்திலும் பொண்ண கரம் அழுவக்கூடிய மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் கம்பூர் கிராமம் அலங்கம்பட்டியில் அமைந்துள்ள மின்னல் கலையரங்கில் இன்றைய தினம் மாட்டு பொங்கல் திருநாளை முன்னிட்டு தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க தலைவர் மிருதங்க வித்வான் பல மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கும் மதுரை அரசகுலத்தை சேர்ந்த டிவி ஜெயம் அவர்களின் மாணவன் கூவண்ணா ஆனா ஆசை தம்பி மாமா அவர்களின் மகன் ஏ அழகுசாமி ஏன்னா அழகுசாமின்னா ஒரு சில பேருக்கு தான் தெரியும் ஆமா நம்ம கிராமத்துக்கே எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்னா ஒத்த தப்புதான் எப்படி எப்படி ஏன்னா சில பேருக்கு தெரியும் ஆமா ஏன்னா மாப்பிள்ளை வந்து ஆரம்பத்துல வந்து ஆல்ரவுண்டு எது கையில கிடைக்குது அடிதான் ஆனா மிருதகத்துக்கு வந்து என்னட்டு ஆரம்பம்
நீ என்ன கையை கட்டி சொல்ற? அந்த அடி இல்ல மாப்பிள்ள. அதாவது எந்த பாத்திரம் கிடைச்சாலும் சரி, எந்த பொருள் கிடைச்சாலும் சரி, என்ன அதுல போய் மூத்திரம் அடிக்கிறது அது இல்ல மாப்பிள்ள. அதுல வாசிச்சு பழகி இருக்காப்ல. ஓஹோ. அந்த ஆள முதல்ல ஆரம்பத்துல அப்படித்தான் அடிச்சுக்கிட்டே தெரிஞ்சது. இதே மாதிரியா இல்ல இல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்க. என் வாயை கொடுக்காத மாமனாரே, பேசாம இரு மாமனாரே. ஆமா, அப்போ வந்து இப்ப ஐயா அவங்க பேசினாங்க. என்ன மறுபடியும் அவங்க பேசுனதை நம்மளும் பேசுற மாதிரி ஆயிடுச்சு. ஆமா ஆமா. பார்த்த உடனே மாப்பிள்ளைக்கு வந்து மிருதங்க வாத்தியாட்ட கொண்டு விட்டோம்னாக்க நல்ல முறையில் வளர்ந்து வந்துடுவாப்புல அப்படின்னு சொல்லி கொண்டு போய் டிவி ஜெயா அப்பா கிட்ட கொண்டு போய் சேர்த்து விட்டது வந்து யார் அப்படின்னா நம்ம அருமை மாமா கப்புறம்பட்டியை சேர்ந்து அவரும் ஒரு நாடக வாத்தியார் தான். ஆமா ஆமா, பல மாணவர்களை உருவாக்கி அவர் பொட்டு வச்ச ஆளுமே யாருமே வந்து கீழே போனது கிடையாது. எல்லாமே படிப்படியா மேல வளர்ந்து வர ஆளுங்க. அப்பேற்பட்ட ராசி உள்ள நல்ல உள்ளம் டிவி ஜெயம் அப்பா அவர்களும் அருமை மாமா கேபி ஆனந்தன் மாமா அவர்களும் இதுக்கு இதற்கு உறுதுணையாக இருந்த அருமை மாமா ராஜ் நடிகராகவும் நாரதராகவும் வளர்ந்து கொண்டிருக்கும் அருமா சீரமட்டி சேர்ந்த MC படையப்பா அவர்களும் 2 பேரும் சேர்ந்துதான் கொண்டு போய் அங்க கொண்டு போய் வாத்தியாட்ட கொண்டு விட்டது. ஆனா நம்ம ஊருக்கு நான் ஒரு நாடகத்துக்கு வந்திருந்தேன். வந்திருந்தப்ப மாப்பிள்ள ஒரு பாட்டுக்கு மட்டும் ஏறி வாசிச்சாப்ல. அதை பார்த்த உடனே பரவாயில்ல நல்லா வாசிக்கிறாப்ல அப்படின்ட்டு முதல் அண்ணன் தம்பியாத்தையும் பேசிக்கிட்டு இருந்தேன். தெரியாதா இல்லையா? ஆமா, என்ன தெரியாது, என்ன உறவு முறை அப்படிங்கிறது உறவு முறை தெரியாது அப்படின்னு சொல்லி அண்ணன் தம்பியாத்தையும் பேசிக்கிட்டு இருந்தேன். வாங்கனே போங்கனே அப்படின்னு சொல்லி. ஆனா பாருங்க, இந்த ஊர்ல நாடகத்தை முடிச்சுட்டு ஹெல்மெட் தலையில ஒரு ஹெல்மெட்டை உள்ளே வச்சுட்டு ஊருக்கு போயிட்டேன். சரி, ஊருக்கு போயிட்டு அங்க போய் பார்த்தாக்க ஹெல்மெட் இல்ல. அதுக்கப்புறம் போன் பண்ணி இங்க நாடகம் எடுத்து வச்சிருந்து இந்த பக்கத்துல ஒரு டீ கடையில வச்சிருந்தாங்க. அதை வாங்கிட்டு மறுபடியும் நான் ரிட்டர்ன் போகும்போது மாப்பிள்ளைய பார்த்துட்டேன். மாப்பிள்ளை நான் இங்கிட்ட இருந்து போக, மாப்பிள்ளை அங்கிட்ட இருந்து வரேன். அப்ப பார்த்தோமே என்ன வந்துட்டு நாடகத்துல முடிச்சிட்டு இப்பதான் போறியலாம் அப்படின்னு. இல்லண்ணே, இந்த மாதிரி ஹெல்மெட்டை மறந்துட்டு வந்தேன் அப்படின்னு. அப்பதான் நான் நைட்டு மிருதங்க வாட்சது நீங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமா அப்படின்னாப்ல. அப்ப முறையை விசாரிக்கும் போது மாயமச்சின் ஆகி போச்சு. ஆமா, என்னது இல்ல வார்த்தை உரமுறை இல்ல. அப்போ சொன்னேன், மாப்பிள்ள நீங்க மிருதங்க வாசிக்கிறீங்க, ஒண்ணு மறைச்சலாம் வாத்தியாட்ட பாடத்தை பழகிக்கிட்டே இருங்க. ஆமா, வாய்ப்பு நான் தரேன், திறமைய உன்னோட திறமை. அதுக்கு வந்து தூண்டுகோலா இருந்தது பிள்ளையார் சொல்லி போட்டது கேபி ஆனந்த மாமா அவர்களும் படையப்பா மாமாவும். மேடைக்கு வாய்ப்பு கொடுத்தது என்னோட ஒரு கடமை. ஆமா, அது வந்து என்னோட பொறுப்புன்னு சொல்லலாம். ஏன்னா மகளை கொடுத்துட்டேன், அதனால மருமை என்னத உனக்கு இருக்கு மாப்ள, ஏற்பாடு பண்ணிக்கிட்டே சித்தப்பா. உனக்கு தரேன் சித்தப்பா, நீ பேசாம உட்காரு. சரி மாமா. ஆமா அப்படின்னு சொல்லி, ஏன்னா வர்ற இடத்துல வந்து எந்த ஒரு இடத்துலையுமே வந்து மிருதங்க சரியில்லை, அதனால வேற மிருதங்கத்தை போட்டு கூட்டிட்டு வாங்கன்னு இது வரைக்கும் போயிருவாங்களா. உண்மையிலுமே நம்ம கிராம தெய்வங்கள் புண்ணியத்தாலேயே நம்ம முளையூர் அரவான் அருளாலேயே எந்த ஒரு இடத்துலையுமே இது வரைக்கும் சரியில்லைன்னு போயிருவாங்களே. முத வாய்ப்பு கொடுத்தது நம்ம நத்தம் மாரியம்மன் கோயில் பூக்குழி இறங்குன இடத்துல தான் வாய்ப்பு கொடுத்தேன். ஏன்னா அந்த நத்தம் மாரியம்மனோட அருளாலேயே இன்னும் பல இடங்களில் பேர் வாங்கி வர வேண்டும் அப்படின்னு இந்த கிராம தெய்வங்களையும் நமது கிராம பொதுமக்கள் ஆசீர்வாதத்தோடும் நாடக வாத்தியார் அருமை மாமா கேபி ஆனந்தன் மாமா அவர்கள் ஆசீர்வாதமும், அன்பு அப்பா டிவி ஜெயம் அவர்களின் ஆசீர்வாதமும், அருமை மாமா படையப்பா MC படையப்பா மாமா அவர்கள் ஆசீர்வாதமும் என்றடைக்கும் மனப்பூர்வமாக உண்டு என்பதை இப்போது தெரிந்து கொண்டு இப்ப நம்ம விதைக்க ஆரம்பிப்போம். கதை ஆரம்பம். ஆமா, ஆமா. டிவி ஜெயம் அவர்கள் மாணவன் கூவண்ணா ஆனா ஆசை தம்பி அவர்கள் மகன் அழகுசாமியின் மிருதங்க வாசிப்பு அரங்கேற்ற விழாவினை முன்னிட்டு இன்றைய தினம் கோவில் முன்பாக அமைந்துள்ள மின்னொலி கலையரங்கில் எங்களது நாடக அமைப்பாளர் அன்பிற்கும் வாசத்திற்கும்
அருமை மாமா பெரிய கற்பூரமட்டியை சேர்ந்த நாடக ஆசிரியர் கேபி ஆனந்தன் மாமா அவர்களின் கலை குழுவின் சார்பாக இந்த தினம் வழங்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ மகமாயி என்ற நாடகம் அதிபரிசன இந்த நாடகத்தில் அடிப்படையில் நடிக மாமேதைகள் தாங்களுக்கு தெரிந்தவராக இருந்தாலும் சரி மாலை நாடக ஆசிரியர் சுப்பராசா அவர்களுக்கு அழகுசாமி சார்பாக பொன்னாடை போற்றி மலர் மாலையும் அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. வாங்க எனக்கு பொன்னாடை அணிவித்து மலர்மாலை சூட்டிய அருமை மருமகன் அழகுசாமி அவர்கள் குடும்பத்திற்கும் எனது சார்பிலும் எங்களது